அண்மைச் செய்தி சென்னை கொளத்தூரில் பட்டப்பகலில் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். முதல்வரின் தொகுதியிலேயே பட்டப்பகலில் கொலை சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. சென்னை வடபழனி பகுதியைச் சேர்ந்த அமித் பாஷா என்பவரை அவருடைய நண்பர் படுகொலை செய்திருக்கிறார். முதல்வரின் தொகுதியிலேயே பட்டப்பகலில் இந்த கொலை சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அமித் பாஷாவை குத்தி கொலை செய்த அப்துல் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதல்வரின் தொகுதியிலேயே பட்டப்பகலில் இந்த கொலை சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கொளத்தூரில் பட்டப்பகலில் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பார்த்திபன், இந்த கொலை சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? முதல்வரின் தொகுதியிலேயே இப்படி ஒரு கொலை சம்பவம், அதுவும் பட்டப்பகலில் நடந்திருக்கிறது. இது குறித்து பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக உமா, சென்னை கொளத்தூரில் பட்டப்பகலில் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை வடபழனி பகுதியைச் சேர்ந்தவர் அமித் பாஷா, வயது 42. இவரும் சென்னை கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த அவரது நண்பரான இருக்கக்கூடிய அப்துல், இவர் இருவரும் நண்பர்கள் என்று சொல்கிறார்கள். இந்த நண்பரை பார்ப்பதற்காக சென்னை வடபழனி பகுதியில் இருந்து இந்த கொளத்தூர் ராஜமங்கலம் காவல் எல்லைக்கு உட்பட்ட 200 அடி சாலையில் டீ கடைக்கு வந்தபோது இந்த சம்பவமானது இவர்களுக்குள் 2 பேர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த வாக்குவாதத்தில் சென்னை வடபழனி பகுதியைச் சேர்ந்த அமித் பாஷாவை அப்துல் தனது கடையில் வைத்திருக்கக்கூடிய கத்தியை எடுத்து சரமாரியாக வயிற்று பகுதியில் குத்திய நிலையில சம்பவ இடத்திலே ரத்த வெள்ளத்தில் துடித்த அமித் பாஷாவை அக்கம் பக்கத்தினர் போலீஸ் உதவியுடன் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்க அவரை பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே வரும் வழியில இறந்து விட்டார் என்ற சம்பவம் தெரிவித்த நிலையில போலீசார் அப்துலை கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வராங்க. ஒரு பட்ட பகலில் தன் நண்பர் என்றும் பாராமல் நண்பருக்குள் ஏற்பட்ட இந்த வாக்குவாதத்தின் காரணமாக தற்போது நண்பரை மற்றொரு நண்பர் கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் சென்னை கொளத்தூர் தொகுதியில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பது பொதுமக்கள் மத்தியில் பெரும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த டீ கடையில், அதாவது அங்க இருக்கக்கூடிய அமித் பாஷா அப்துல் வைத்திருக்கக்கூடிய அந்த டீ ஷாப்புக்கு வந்திருக்கிறார். அப்போதுதான் இந்த சம்பவமாக நடைபெற்றிருக்கிற நிலையில அந்த தேநீர் அருந்துவதற்காக அமர்ந்திருந்த அங்க வாடிக்கையாளர்கள் பயத்தில் அலறடித்து ஓடிய சம்பவம் அங்கு அரங்கேறி இருக்கிறது. தொடர்ந்து சம்பவ இடத்துல போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்.